மழை காலத்திலே ஒரு ஊரை வெள்ளம் எதிர்பாராத விதமாக சூழ்ந்து கொண்டது. எல்லா வீடுகளும் வெள்ளத்திலே மூழ்கியிருந்தன. அவர்களை காப்பாற்றுவதற்காக படகிலே ஒரு குழுவினர் வந்தார்கள். அதிலே ஒரு வயதான பெண்மணி தன்னந்தனியாக அவர் வீட்டில் இருப்பதை கண்டு, வாருங்கள் இந்த படகில் ஏறிக்கொள்ளுங்கள் என்று சொன்ன பொழுது, இல்லை, நான் கடவுளை நம்புகிறேன், அவர் என்னை காப்பாற்றுவார், நீங்கள் போய்விடுங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார். அதுபோலவே இன்னும் அதிகமான நீர் வந்த பொழுது அந்த முதல் தளத்திற்கு அவர் செல்ல வேண்டியிருந்தது, வீட்டின் முதல் தளத்திற்கு. அப்பொழுதும் ஒரு ஹெலிகாப்டரிலே ஒரு குழுவினர், மீட்பு குழுவினர் வந்தார்கள், அழைத்தார்கள். அப்பொழுதும் அந்த பெண்மணி, நான் கடவுளை நம்புகிறேன், நீங்கள் சென்று விடுங்கள் என்று சொல்லி அனுப்பிவிடுகிறார். இறுதியாக அந்த பெண் நீரிலே மூழ்கி இறந்து போகிறார். விண்ணகத்திலே பேதுருவிடம் புகார் செய்கிறார். கடவுளை நம்பினேன், என்னை கைவிட்டு விட்டாரே, நியாயமா என்று கேட்டார். அதற்கு பேதுரு சொன்னார், ஒன்றுக்கு மேல் உங்களுக்கு உதவிக்கு கடவுள் பல பேரை அனுப்பினார், இதற்கு மேல் கடவுளால் என்ன செய்ய முடியும் என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, இன்று நற்செய்தியிலே 2 பேருக்கு உதவி தேவைப்பட்டது. இந்த 2 பேருமே கடவுளை நம்பினார்கள். அத்தோடு அவர்கள் நின்று விடவில்லை, தாங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்தார்கள். இரத்தப்போக்கு நோயுள்ள பெண் கடவுளை நம்பினார், இயேசுவை நம்பினார். ஆனால் அதே வேளையிலே நம்பி இருக்கின்ற இடத்திலே இருந்து விடாமல் கூட்டத்திலே புகுந்து கொண்டு அவருடைய ஆடையின் விளிம்பை தொடுகின்றார். அந்த முயற்சி இருக்கிற காரணத்தால் தான் இந்த பெண்ணின் நம்பிக்கை அவளுக்கு நலத்தை கொடுத்தது. அதுபோலவே யாயிருடைய மகள் இறந்து விட்டாள். ஆனாலும் யாயிருக்கு இயேசு மேல் நம்பிக்கை இருந்தது. இந்த நம்பிக்கையோடு அவர் நின்று விடாமல் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு தன் மகளை குணமாக்க வருமாறு அவரே நேரடியாக வந்து அழைப்பு விடுக்கின்றார். நம் அனைவருக்கும் நம்பிக்கை உண்டு. இருந்தாலும் நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்கிற போது, உடல் சுகமில்லை என்றால் கடவுள் நம்மை காப்பாற்றுவார், நலம் தருவார் என்கின்ற நம்பிக்கை இருந்தாலும் நாம் என்ன செய்ய வேண்டுமோ, மருத்துவரை நாடுவதோ மருந்துகளை உட்கொள்வதோ அது நாம் செய்ய வேண்டிய பணி. கடவுளை நம்பினால் மட்டும் போதாது, நாம் செய்ய வேண்டியதை செய்தால் நாம் நினைக்கின்ற காரியம் நமக்கு நடக்கும்.